28ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். நம்ம 455 அப்படின்னு எடுத்தோம். எப்படி எடுத்தோம் அப்படின்னா, இந்த 4 என்ற நம்பருக்கு ஏ போர்டில் 4ன்ற நம்பர் வச்சோம். ஓகேவா? இந்த 2 4 அப்படின்னு 2க்கு 4 அப்படி வச்சோம். அதோட இந்த 5க்கு 0, 4க்கு 9, ஸோ இந்த 0க்கு 5 அப்படின்னு சி போர்டில் வச்சோம். 455 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்தோம். ஓகேவா? எப்படின்னா இந்த 40க்கு இங்கே 45 அப்படின்னு சொல்லிட்டு 455ன்னு, ஆனால் ஏசி 45 அப்படின்னு எடுத்தோம். ஸோ கொஞ்சம் தான் மிஸ்ஸு. ஆனால் இது மிஸ் இல்லை, கரெக்டான பேட்டர்னு கரெக்டாக தான் வந்திருக்கு. நாம் தான் வந்து இதை மிஸ் பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு கரெக்டாக ரிசல்ட்டு வந்து வேறு எதுலேயும் வராது, அப்படி தான் சொல்லணும். எப்படின்னு பாருங்கள். 06 2 நாள் விட்டு 51, 2 நாள் விட்டு 51. அதுலேருந்து பாருங்கள் 15 10 15, ஒரு நாள் விட்டு அங்கே 2 நாள், இங்கே ஒரு நாள். அது மட்டும் இல்லாமல் இந்த 915 வரும்போது திரும்பவும் பிசி 15 வரும், ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். எவ்வளோ பேர் அதை கரெக்டாக பார்த்தீங்கன்னு தெரில. இந்த 915 வந்தோடனே 215 ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னேனே தவிர 415 சொல்லலை. ஆனால் 215ன்னு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னால் அது மறுநாளே 210ன்னு வந்து போச்சு. கரெக்டாக இந்த 415மே கரெக்டாக வந்து இந்த 6 நம்பரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கு. தெரியும் பாருங்கள். இந்த 5904 இங்கே பாருங்கள், 9045 அப்படின்ற நம்பரு ஒரு 2-3 இடத்துல மேட்ச் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் 9054. ஸோ அதுதான் வந்து இங்கே 5904 அப்படின்னு மேட்ச் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 2 இடத்துல இருக்கும், போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த 2095மே வந்து இங்கே பாருங்கள் 2095. இதுதான் வந்து பாருங்கள் 2095 கரெக்டாக வந்து இங்கே 2095 அப்படின்னு வந்திருக்கு. அதோடு பார்த்திங்கன்னா இந்த ஏ போர்டு 1 பி போர்டு 1மே பாருங்கள் 7012 அப்படின்ற நம்பர்லேருந்து 7021 அப்படின்ற நம்பர். ஸோ அதாவது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இவ்வளோ வந்து பர்ஃபெக்டாக வர நம்பரை நம்ம கெஸ்ஸிங் எடுக்க தெரில அப்படின்னா, நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு பாருங்கள் 06 51 51, 15 10 15. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராஸ்லையுமே வந்து இது அவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துருக்கு. அப்படின்னும் போது சி போர்டு 5க்குமே இன்னொன்று பாருங்கள். இந்த 2க்கு இங்கே 2, இந்த 9க்கு இங்கே 4, இந்த 0க்கு இங்கே 5. எந்த பக்கம் பார்த்தாலுமே இந்த 415ன்ற நம்பர் கரெக்டாக நம்பரு. ஸோ இப்போது நாம் ஏற்கனவே எடுத்த அதே மெத்தடில் அடுத்து இந்த மெத்தடு போவாங்களா என்னான்னு தெரில. அதனால் பார்ப்பீங்க பாருங்கள். 0க்கு இங்கே 5, இந்த 4க்கு 9, இந்த 0க்கு இங்கே 5. ஸோ இந்த 7க்கு இங்கே 2 அப்படின்ற நம்பர் வரணும். சி போர்டு 2 வரணும். அப்படி 2 வந்துச்சுன்னா இந்த 240 அப்படின்னு இங்கே வந்துச்சுன்னா ஏசி 02 அப்படின்னு வரணும். ஓகேவா? ஏசியில் ஒரு 02 அப்படின்னு வரணும். ஏசி 02 அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல 904 அப்படின்னு இருக்குது. ஸோ 904 அதுக்கு என்ன வரணும் அப்படின்னா இந்த 4ன்ற நம்பர் இங்கே வரணும். அப்படி 4 அப்படின்னு வந்துச்சுன்னா 042 அப்படின்ற நம்பர் வரலாம். ஓகேவா? 042 அப்படின்னு பாருங்கள். இந்த மெத்தடில் கரெக்டாக வந்துச்சுன்னா நமக்கு, அதாவது இந்த 7க்கு இங்கே 2, இந்த 0க்கு இங்கே 0 அப்படின்னும் போது நமக்கு பி போர்டில் இந்த 9044, ஸோ 9044 அப்படின்னும் போது இந்த 4 வந்துச்சுன்னா நமக்கு 042 அப்படின்னு ஒரு நம்பரு வரலாம். பார்த்துக்குங்க. இன்னொரு மாதிரியும் எடுக்கலாம், நல்லா பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த 044 அப்படின்ற நம்பரு இங்கே 044 அப்படின்னு வந்திருக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இது வந்து இதோட முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த 91 அப்படின்னு எடுக்கணும். ஸோ இந்த 91 அப்படின்ற நம்பரு இங்கே நமக்கு இங்கே 916 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அதனால் திரும்பவும் இந்த 916ன்ற நம்பர் இங்கே ஏ போர்டில் 6 அப்படின்ற நம்பர் வரலாம். ஓகேவா? ஏ போர்டில் 6ன்ற நம்பர் வரும்போது இது பாருங்கள், சி போர்டில் நமக்கு இங்கே பாருங்கள், இந்த 004 இப்படி வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 004லேருந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 012 மறுபடியும் 212 இங்கே 210 அப்படின்னு இங்கே 0 அப்படின்ற நம்பர் வரலாம். ஓகேவா? அதாவது சி போர்டில் 0ன்ற நம்பர் வரலாம். இப்போ ஏ போர்டில் 6ன்னு வரும்போது ஏசி 60 அப்படின்னு வரலாம். அப்போ பி போர்டு என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம். பி போர்டில் 7 அப்படின்ற நம்பர் வரலாம். எப்படின்னு பாருங்கள். 9470 அப்படின்னு ஒரு நம்பர் இங்கே கிராஸில் வந்துருக்கு. ஓகேவா? 9470. அதோட பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 9402 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இப்போ இது நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே 90. ஸோ இங்கே 47 அப்படின்ற நம்பரு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள் 047 அப்படின்ற நம்பரு. அதனால் இந்த நம்பரு 7ன்ற நம்பரு எல்லா இடத்துலையும் இந்த 782க்கு அப்புறம் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த நம்பரு வந்து இந்த 074 அப்படின்ற நம்பரில் தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இங்கே 047 அப்படின்னு பி போர்டில் வந்துச்சுன்னா 670 அப்படின்ற நம்பரு வரலாம். ஓகேவா? 670 அப்படின்ற நம்பரு. இப்போ இந்த 552லேருந்து பாருங்கள், இதுலேருந்து பார்த்துக்குங்க. இந்த பாக்ஸ் டைரெக்டாக அப்படியே வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பிசியில் இருக்கிற நம்பரு இந்த 76, இந்த 67 நமக்கு பிசியில் 76 அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 63 இங்கே 36 அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த 67 இங்கே 76ன்னு வந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் இந்த 63 36ன்னு வந்துச்சு. ஸோ இங்கே 060 அப்படின்னு இருக்குது. நமக்கு டெய்லி சார்ட்லையுமே இங்கே நமக்கு 670 அப்படின்ற நம்பர் தான் மேட்ச் ஆகுது. ஓகேவா? 670ன்ற நம்பரு. ஸோ இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த 76ன்ற நம்பர் எடுக்கும்போது இந்த 3க்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி இங்கே 2ன்ற நம்பர் வந்திருக்கு. ஓகேவா? 2ன்ற நம்பரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 63ன்ற நம்பர் 36 அப்படின்னு வரும்போது இந்த சி போர்டில் ஒரு நம்பர் மைனஸ் ஆகிருக்கு. ஓகேவா? புரியுதா? பார்த்துங்க. சி போர்டில் ஒரு நம்பர், அதாவது 367க்கு 276, 638க்கு 368. ஓகேவா? ஃபஸ்ட்டு பிசி திருப்பி ஏ போர்டில் ஒரு நம்பரு மைனஸ் பண்ணி வச்சாங்க. இப்போ ஏபியை திருப்பி சி போர்டில் ஒரு நம்பர் மைனஸு. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஃபுல் பாக்ஸ் அப்படியே வந்துடுச்சு. அப்புறம் ஏ போர்டில் ஒரு நம்பர் மைனஸு, பிசி வந்து திருப்பியாச்சு. இப்போ ஏபியில் இருக்கிற நம்பரை திருப்பி சி போர்டில் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணியாச்சு. இப்போ ஏசியை திருப்பினா திரும்பவும் ஏசியில் 00 தான் வரும். அப்போ இங்கே ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் 5ன்னு வரும். ஸோ அதனால் 050 அப்படின்னு ஒரு நம்பரும் வரலாம். இல்லைன்னா இது எப்படி 552 255ன்னு அடித்த மாதிரி இந்த 600 அப்படியே பாக்ஸ் அடிக்கலாம். ஸோ 600 பாக்ஸ் அடிக்கலாம். ஸோ பாருங்கள், கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உண்மையாகவே இந்த 15ன்ற நம்பரு 415ன்ற நம்பரு கரெக்டான ரிசல்ட்டு. அது வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பாருங்கள், ஓரளவுக்கு ரெகுலராக வர சார்ட்லேருந்து தான் எடுத்திருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா?